தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு உதிரும் அதிமுக முதலாளிகளின் அடுத்த குறி அப்படிங்கிற தலைப்புல தோழர் இரா முருகவேல் பேசுறாங்க. தமிழகத்தோட இந்தியாவோட உலக நிலைமைகளோட அரசியலை தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு வர்றவங்க, அது பற்றியான ஆய்வுகள் என்கிற வகையில கண்ணோட்டம் உடையவங்க. அந்த வகையில தமிழ்நாட்டு அரசியல் பற்றியான இதுல தோழர் தொடர்ந்து அதை கண்காணிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, அது சம்பந்தமான நிறைய தகவல்கள் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பா கொங்கு மண்டலம் அதனுடைய வரலாற்று வளர்ச்சி போக்க பற்றி கட்டுரைகளும் கதைகளுமே எழுதியிருக்கிறாப்ல. இந்த மண்டலத்தோட வரலாற்றை ரொம்ப கண்ணு கருத்துமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்ப அதிமுக பத்தி நம்ம எடுத்துக்கிறது சொன்னா, தமிழக அரசியல் சூழல்ல முதலாளிகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் எப்பவுமே தேவைப்படுது. ஒரு கட்சி மட்டுமே முதலாளிகளுக்கு போதுமானதாக இருக்க முடியாது. ஒரு கட்சிங்கிறது குறிப்பிட்ட முதலாளிகளுடையதா மாறும்போது அல்லது குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு எதிரானதாக மாறும்போது அவங்களுக்கு பேரம் பேசுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு ஸ்ட்ராங்கான இன்னொரு கட்சியும் வேணுங்கிற பட்சத்துலதான் ஒவ்வொரு இடத்துலயுமே பல்வேறு கட்சிகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுல தமிழ்நாட்டுல ரெண்டு ஸ்ட்ராங்கான கட்சிகளா திமுகவும் அண்ணா திமுகவும் இருந்துட்டு இருக்கிற நிலையில ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி அந்த கட்சி திட்டமிட்டு அழிக்கப்படுது. அப்புறம் அந்த தலைமைகளும் அது அழிஞ்சு போறதுக்கான வகையில தான் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டம் குறிப்பா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி டெல்லிக்கு போறாப்ல. நாங்க டெல்லியில இருக்கக்கூடிய எங்க அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு ரகசிய பயணமாக அப்படிலாம் பல்வேறு காலகட்டத்துல எல்லாம் நடக்கதான் செய்யுது. ஆனா அவர் போயிட்டு பார்த்தது, அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியில வந்தோடனே அமித்ஷா அந்த ரகசியத்தை எல்லாம் போட்டு உடைச்சிட்டாப்ல. ஒரு இதை சீப் ஆக்குறது இருக்குது இல்ல, நீ கட்டி காப்பாற்றக்கூடிய ரகசியம் எல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நான் தான் உன்னை ஆட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நகர்வுகள்லாம் இருக்குது. அவர் போயிட்டு 2வது நாள்ல கட்சியில கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற செங்கோட்டையன் போறாரு. அவரும் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாப்ல. இப்படி ஒரு போக்கு போயிட்டு இருக்குது. இந்த போக்கு எல்லாம் அதிமுக ஆட்டி வைக்கப்படக்கூடிய கட்சி அப்படிங்கிற விஷயத்த அப்பட்டமாக வெளி உலகத்துக்கு இது பண்ணப்படுது. நாங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றி சில அரசியல் சார்ந்த நபர்கள்ட்ட, அதுவும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் உள்ள போய் பேசி எடுத்து சில செய்திகளை சொல்லும்போது அழகான ஒரு விஷயம் சொன்னாப்ல. அதாவது ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி அந்த பதவியை ஓபிஎஸ் கொடுக்குறாங்க, தற்காலிக முதலமைச்சராக. ஓபிஎஸ் என்ன பண்றாருன்னா பிஜேபியோட சேர்ந்துட்டு சசிகலாவுக்கு துரோகம் பண்றாப்ல. சசிகலா தான் சொந்த சமூக பின்னணியில இருக்கிறவரே இப்படி துரோகம் பண்ணிட்டாப்லையே அப்படிங்கிற வகையிலையும் நீண்ட நெடுங்காலமாக அதிமுக செல்வாக்குடைய பகுதியா இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒருத்தரை இந்த பதவிக்கு கொண்டு வர்றதன் மூலமா சில விஷயங்களை சரிப்படுத்துறதுக்கு முயற்சியில அவங்க 2 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க ஒண்ணு எடப்பாடி, இன்னொன்னு செங்கோட்டையன் அப்படின்றாங்க. அவங்க கட்சிக்காரங்க சொன்ன விஷயம். செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சசிகலா வச்ச டிமாண்ட் எம்எல்ஏக்களை எப்படினாலும் பிஜேபி மாதிரி யாராவது விலைக்கு வாங்கிடுவாங்க, அப்புறம் ஆட்சி கவிழ்ந்துட போகுது. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் செலவு பண்ணி இவங்களை எல்லாம் பாதுகாத்துக்கணும், அது உங்க பொறுப்பு. யார் அதுக்கு தயாரா இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனே செங்கோட்டையன் இது நம்ம செலவு பண்ணாலும் காணாம போயிடும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அதுல பின்னாடி போயிட்டதாகவும், அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி வந்ததாங்க. எடப்பாடி பின்னாடி அதெல்லாம் என்ன பாடுபடுத்தினாங்கிறதெல்லாம் ஒரு கதையா சொல்லுவாங்க. இன்னும் அந்த போக்கு தான் 2 பேருக்குள்ளார நீடிக்குதோ என்னன்னு தெரியல. இதெல்லாம் நம்முடைய அரைகுறை செய்திகளும் அனுமானங்களும். நாம ஒரு வரலாற்று ரீதியாக அதுக்குள்ளார என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கறத தோழர் முருகவேல் பேசவே கேட்டுருவோம். தோழர், நாம முதல்ல அதிமுக கட்சியினுடைய வரலாற்று தேவை அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்து நின்று இப்ப சரிவை சந்திக்கக்கூடிய நிலைமை. அதனுடைய ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் திமுக இருந்து அதை உடைச்சு எடுத்துட்டு வர்றாப்ல. அவரு வந்த உடனேயே ஒரு மாஸ் லீடரா மாறிடுறாரு. அன்னைக்கு நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல மாயத்தேவரை நிறுத்தி வெற்றி பெற்றுறாரு. அதே மாதிரி நாடாளுமன்ற இடைத்தேர்தல் ஒண்ணு கோயம்புத்தூர்ல நடக்குது. அங்க அரங்கநாயகம் வெற்றி பெற வச்சிருப்ப. இப்படி ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அப்படிங்கிற வகையில தொடங்கப்பட்ட அந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்ததுங்கிறது எம்ஜிஆர் இருக்கிற காலம் வரைக்கும் அசைக்க முடியாததாக இருந்தது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அந்த கட்சி ஜெயலலிதா ஜானி ஜெயணின்னு பிரிஞ்சாலும் கூட குறிப்பிட்ட காலத்துல ஒழுங்கமைச்சு ஜெயலலிதாவோட இது நேரடியா சினிமா பின்னணி அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம ஒரு இரும்பு பெண்மணி அப்படிங்கிற வகையில அவங்க தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு அந்த கட்சியை
கைப்பிடிக்குள்ளார வச்சிருந்தாங்க. அவ்வளவு கட்டுக்கோப்பான கட்சின்னு சொன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜனநாயகம் இல்லாத கட்சி அப்படின்ட்டு. அந்த அப்படி இருந்த கட்சி வரலாற்று தேவை என்னன்றதுல இருந்து நம்ம தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுக வந்து பசுமை புரட்சியோட குழந்தை தோழர். அது வந்து முழுக்க முழுக்க எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஈகோ கிளாஷ், இல்லாட்டி எம்ஜிஆர் வந்து அமைச்சர் பதவி கேட்டாரு, கலைஞர் கொடுக்கல, அதனால வந்து எம்ஜிஆர் கணக்கு கேட்டு கட்சியை உடைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே உண்மைதான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா உடைச்சிட்டு வெளியே போனாலும் அடுத்து 10 மாசத்துல அந்த மாயத்தேவர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமே கோவையும் ஜெயிக்குது. அவரு கூட ஏறக்குறைய ஒரு 10 எம்எல்ஏக்கள் வராங்கன்னு நினைக்கிறேன். காளிமுத்து இந்த மாதிரி ஒரு 10 எம்எல்ஏக்கள் வர்றாங்க. அப்புறம் ஒரு பெரிய கூட்டத்துல ஜேபிஆர் 1 கோடி ரூபாயோ என்னமோ அவருக்கு வந்து கொடுக்குறாரு. அப்பவே ஒரு 20-30 நாள்ல தேர்தல் நிதியம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிதி வந்து கொடுக்குறாரு. அப்போ எம்ஜிஆர் வெளியே வர்றதுக்கான ஒரு சூழல் இருந்தது. ரொம்ப காலமாவே முக்குளத்தோர் சாதி திமுக ஆதரவாளர்களா இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, காமராஜர் வந்து நாடார ப்ரிஃபர் பண்றாங்க, நாடார் சமூகத்துக்கு வந்து பல்வேறு உதவிகள் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. இந்த முக்குளத்தூர் தேவேந்திர குல வேளாளர் சண்டையில கூட நாடார் வந்து ஒரு ரோல் பிளே பண்றாங்க. அதற்கு பின்னாடி காமராஜர் அரசு இருந்துச்சு அப்படிங்கிறது காமராஜர் மேல வைக்கப்படுற விமர்சனம். அதுல என்கவுண்டர் எல்லாம் நடக்குது இந்த கல்லர் இவங்க மேல எல்லாம். அதனால காங்கிரஸ்ல இருந்து அவங்க விலகி நிக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் கூட ஃபார்வர்டு பிளாக்னு ஒரு தனி கட்சி தானே வச்சுட்டு இருந்தாரு, அப்படிதான் இருக்காங்க. அப்புறம் அவருடைய மரணம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி காலத்திலேயே இந்த முதுகுளத்தூர் கலவர டயத்துல திமுக நடுநிலை வைக்குது. ஆனா அந்த அந்த டயமும் அதற்கு பின்னாடியும் திமுக வந்து அவங்கள வென்றெடுக்கிறதுல வெற்றி அடையுது. அப்புறம் அவங்க திமுகவுடைய சப்போர்ட்டர்ஸாகவே தான் அவங்க இருக்கிறாங்க முக்குளத்தோர் சமூகம். அதே மாதிரி பெரிய அளவுக்கு கொங்கு நாட்டுல கவுண்டர் இந்த மாதிரியான சமூகங்கள்லாம் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுது. ஆனா திமுக அடிப்படையில ஒரு நகரம் சார்ந்த ஒரு கட்சி. அப்போ நகரத்துல இருந்த படித்த பிராமணர் அல்லாத மேல்தட்டு வர்க்கம் தான் திமுகல ஆதிக்கம் செலுத்துது. இப்ப நம்ம சாதி அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா முதலியார், பிள்ளமார், ரெட்டியார், நாயுடு, செட்டியார் இந்த மாதிரி நகரம் சார்ந்த சாதிகள் அந்த இடத்துல தொழில்கள்ல ஈடுபட்டு இருந்தவங்க, வக்கீல்களா இருந்தவங்க, ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க முக்கியமான பொறுப்புகள்லையும் அவங்களுடைய பேக்கர்ஸாகவும் அமையறாங்க. ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த சமூகங்கள்ல இருந்து வெளியே வந்து திமுகவுக்கு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க பண்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அதனுடைய பொறுப்புகள் மொத்தத்திலையும் இந்த நகர்ப்புற வர்க்கமும் சாதிகளும் நிரம்பிடும். இவங்க வந்து இந்த முக்குளத்தோர், கவுண்டரு, மன்னியரு இந்த மாதிரியான சாதிகளுக்கு வந்து சரியான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல. அவங்களும் அதை பத்தி பெருசா கவலையும் படல. ஏன்னா இப்ப அந்த காலத்துல அப்படிதான், அவங்க பெரும்பாலும் வில்லேஜ் பேஸ்டு, அவங்களுடைய பவர் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள திமுக தலையிடாத வரைக்கும் அது வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. திமுகவும் அந்த கிராமப்புற சமூகங்களுடைய பலத்திலேயோ செல்வாக்கிலேயோ தலையிடல பெரிய அளவுக்கு. அந்த நகரங்கள்ல அது பண்ணின முயற்சிகளை வந்து பண்ணல. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வருது 67ல. அதற்கு பின்னாடியும் முக்கியமான பொறுப்புகள் நான் சொன்ன இந்த அர்பன் எலைட்ஸ் இவங்களுக்கு அது வந்து போகுது. ஆனா அந்த நேரத்துல 65 நினைக்கிறேன், 65, 66 அந்த டயத்திலேயே பசுமை புரட்சி தொடங்குது. பசுமை புரட்சி தொடங்கின உடனே தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் இந்த நீர்ப்பாசனம் இல்லாம இருக்கிற மேட்டு நிலங்கள் நீர்ப்பாசனம் பெறுது. பவானி, பசுமை புரட்சிக்கு முன்னாடியே கீழ்பவானி, அப்புறம் ஆலியார் இந்த மாதிரியான அணைகள் வந்து கட்டப்படுது. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கிராமப்புறத்துடைய தன்மையில ஒரு சேஞ்ச் வருது. கொங்கு வந்து ஒரு பணம் கொடிக்கிற ஒரு பகுதியா மாறுது. சர்வசாதாரணமா விதவிதமான கார் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அந்த சாரட்டு வண்டி இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்த காலத்திலேயே பயங்கரம்
பயங்கரமான ஒரு பணம் புழங்குற ஒரு பகுதியா வந்து இது இது மாறுது. நிறைய பணத்தோட நகரங்களை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது நடக்குது. இப்போ கிராமங்கள்ல பயங்கரமான பலத்தோட குறிப்பிட்ட சாதிகள் இருக்கும்போது அவங்க வந்து அரசு அதிகாரத்திலையும் தங்களுடைய பலத்தை வந்து காட்டணும்னு நினைப்பாங்கல்ல, தங்களுடைய பங்கை வந்து காட்டணும்னு நினைப்பாங்க. திமுகல அதற்கான இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, வேற வழியே இல்லை, திமுகவை உடைச்சுதான் தீரணும். அப்போ இந்த ஏடிஎம்கேல எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்குமான அந்த அந்த முரணை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எம்ஜிஆருடைய மன்றம்ங்கிற அந்த நெட்வொர்க் வந்து அப்படியே முதல்ல இருந்தே இருக்குது. இந்திரா காந்தியோட மறைமுக சப்போர்ட்டும் இருக்குது. வெளியே வந்த உடனேயே இன்னொரு கட்சியா வந்து அதை மாற்ற முடியுது அவங்கனால. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது இது எல்லாமே வந்து இந்த பின்னணியில இருந்துதான் அதெல்லாம் நடக்குது. ஸோ அது வர்றது எம்ஜிஆர் வர்றதுங்கிறது எம்ஜிஆருடைய தனிப்பட்ட செல்வாக்கு மட்டும் இல்ல. இந்த பசுமை புரட்சி காலத்துல தமிழகத்துல ஏற்பட்ட மாற்றம் அதுல முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. ஏன்னா எண்ணிக்கையில இவங்க எல்லாம் ரொம்ப பலம் வாய்ந்த சாதிகள், அப்புறம் மற்ற செல்வாக்கு இதுவும் உள்ள சாதிகள். நீங்க சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் பிடிபடுது. அதாவது வந்து எம்ஜிஆரை வந்து வள்ளல்னு சொல்றதுக்கு நிறைய நாடகம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு வகையில வந்து பார்த்தா அவர் வந்து இப்ப இந்த இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, எல்டிடி விடுதலை புலிகள் இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்த போது சொந்த பணத்தை எடுத்து கொடுத்தாப்ல. ஒரு வகையான ஒரு மன்னர் கலாச்சாரம் மாதிரி ஒரு இந்திய அரசாங்கம் ஒரு பார்லிமெண்ட் இது ஒரு முதலாளித்துவ சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வகையில அப்படின்னு சொன்னா அதனுடைய போக்கு வேறதான். ஆனா அது இல்லாம வந்து தன்னை காட்டிக்கிறது, அதுக்காக வந்து கொஞ்சம் துடுக்குத்தனமா சில விஷயங்கள்லாம் செய்யற போது ஒரு ஒரு வளர்ச்சி அடையாத முதலாளித்துவ தன்மை, ஒரு நிலவுடைமை மனப்பான்மையுடையவங்க ஒரு அதிகாரத்துல இருந்த ஒரு போக்குக்கு வந்து உதாரணம் வந்து அவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படித்தானா? எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர ஒரு காமெடியன் மாதிரி இப்படி எல்லாம் காட்டுற ஒரு வழக்கம் இருக்குது. அது திமுக அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து செய்யும். அங்க பிடிக்காதவங்க மேல ஒரு கோமாளி முத்திரையை குத்துறது அப்படின்னு. அத்தனை மோசமான ஆள் வந்து எம்ஜிஆர் இல்ல. அவருக்கு ஒரு நகர செயல்பாடுகள் அவருக்கு வந்து தெரியும், தெரியாத ஆள் கிடையாது. இது அவர் தனக்குத்தானே உருவாக்கின பிம்பம். அவர் சினிமா துறையில தான் இருந்தாரு, பயங்கரமான எக்ஸ்பிளாய்டேஷன் எல்லாம் நடந்துட்டு இருந்த துறைகள் தான். ஆனா வந்து அவர் தனிப்பட்டவருக்கு வந்து பட்டா கொடுத்தாரு, கையில காசு கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்களே தவிர, இப்போ ஒரு லைட் பாய் அசோசியேஷனுக்கு வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவர் செஞ்சு கொடுத்தாரு. அவங்களோட சம்பளத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு முயற்சிகள் வந்து பண்ணாரு. அவங்களுக்காக ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு. இப்படி எல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்க முடியாது. இப்போ அவர் சார்ந்த துறையிலேயே அவர் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. அதனால அவர் தனிப்பட்ட முறையில ஏதாவது பண்ணுவாரு, சில பேரை பக்கத்துல வச்சுக்குவாரு, சில பேரை டேமேஜும் பண்ணுவாரு. இப்போ சந்திரபாபு எல்லாம் அவர் தான் ஒழிச்சு கட்டினாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு நவீனத்தன்மை இல்லாத ஆளுன்னு அவரை வந்து சொல்லிட முடியாது. முரட்டுத்தனமான அவரு கட்டி வச்சு அடிக்கிறது அதெல்லாம் செய்வாரு. ராமாவர தோட்டம் வந்து ஒரு ஃபேமஸ் இல்ல. ஆமா, அப்படி கட்டி வச்சு அடிப்பாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கட்டாயம் அவர் வந்து ஒரு மசத்தனமான ஆளு அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு அறிவுபூர்வமா யோசிக்கிறவர் தான். சரிதான். அதாவது வந்து நம்ம எவ்வளவுதான் தனிப்பட்ட வகையில வந்து சில பலம் பலவீனங்கள் இருந்தாலும் வந்து இந்திய அதிகார வர்க்கத்துக்கு அதிமுகவுக்கு முன்னால, திமுகவுக்கு முன்னால, காங்கிரஸுக்கு முன்னால, இன்னும் சொல்ல போனா வெள்ளைக்காரங்க காலத்துல இருந்தே இந்த அதிகாரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு அதிகார வர்க்கம் நல்ல குறைந்தபட்சம் நல்ல உறுதியா உருவாயிடுச்சு. அவங்கதான் இவங்களை எல்லாம் வழி நடத்துறாங்கிற பட்சத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி கோமாளித்தனங்கள் எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவரை வந்து இப்படி எல்லாம் சொல்றது மூலமா ஒரு வகையான ஒரு இது பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல, அதுக்காக கேட்டேன். ஆமா, அவர் இன்டெலெக்சுவல் இல்ல அப்படின்னு சொல்ற ட்ரை பண்ணுவாங்க. நம்மளுடைய சென்ஸ்ல, அப்புறம் அந்த திராவிட இயக்கத்துடைய பழைய சென்ஸ் இருக்குல்ல, பெரும் பெரும் அறிவுஜீவிகள்லாம் இருந்த இப்ப மயிலை சீனி வெங்கடசாமி எல்லாம் அதுல இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்கிற இதுல உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னால வந்து ஒரு கட்டுரை எழுத முடியாது. அது உண்மைதான், எம்ஜிஆருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுதான். ஆனா விவரமான ஆள், ஒரு சில சாமர்த்தியங்கள் உள்ள ஒரு ஆள் தான். அந்த சென்ஸ்ல படிப்பாளி, அறிவாளி, அப்படியான இன்டெலெக்சுவல் இல்லை. ஆனா அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு நல்லாவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு காமராஜருக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் பண்ற அந்த இப்ப இந்த தேவிலால் இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருப்பாங்கல்ல நார்த் இந்தியால, அந்த அது முலாயம் சிங் யாதவ் இந்த மாதிரியான ஒருத்தர் தான் அவர் எம்ஜிஆர்.
நீங்க வந்து அதிமுக உருவாகிறதனுடைய வரலாற்றை பற்றி சொல்லும்போது குறிப்பா காங்கிரஸுக்கு அடுத்தாப்புல திமுக அதனுடைய வளர்ச்சி போக்குல வந்து இங்க வர்க்கங்களுடைய வளர்ச்சி, அதுல கிராமப்புற பின்புறத்துல இருந்து பொருளாதார வளர்ச்சி, குறிப்பா கொங்கு மண்டலத்துல விவசாயம் வந்து பணப்பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்தது, இவங்களுக்கெல்லாம் தேவையான வகையில அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இன்னும் வந்து தொழில்துறையிலையும் தமிழ்நாட்டுல வந்து பெரிய பெரிய தொழில்கள்லாம் வளர்ச்சி ஆரம்பத்துல மில்கள் என்கிற நிலைமையெல்லாம் மாறி அப்புறம் வந்து பல்வேறு ஃபேக்டரி எல்லாம் வந்திருக்குது. அதுலயும் குறிப்பா சென்னை எல்லாம் மையப்படுத்தி வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த முதலாளிகள் இவங்களோட நெருக்கமானது அப்படிங்கிற வகையில நமக்கு ஏதாவது விவரமா இந்தந்த செக்ஷன் எல்லாம் வந்து முதலாளிகள் இவங்களை ஆதரிச்சாங்க, அதனுடைய பின்புலத்துலதான் அது அவ்வளவு பூதாகரமா வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பேச முடியுமா தொடர்? இல்ல, இப்போ அது வந்து என்னன்னா, இரண்டாவது கட்ட முதலாளித்துவம் இந்த டெக்ஸ்டைல் வேலை முதலாளித்துவம், கோயம்புத்தூர் மாதிரியான திருப்பூர்ல எல்லாம் இருக்கிறவங்க இரண்டாம் கட்ட முதலாளிகள். இவங்க முதல் கட்டத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இப்ப இந்த இரண்டாம் கட்ட முதலாளிகளுடைய அரசியல் சார்பு வந்து தெரியும் நமக்கு. இப்ப அதுல ஒரு பகுதி காங்கிரஸையும் ஒரு பகுதி திமுகவையும் அவங்க ஆதரிச்சது நல்லாவே வெளியே தெரியும். ஆனா அசோக் லேலாண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த முதல் கட்டத்துல இருக்குது இல்லையா, ஆமா, ஸ்பிட்கே, அப்புறம் வந்து டிவிஎஸ் ஐயங்கார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனா நேரடியா ஒரு ஆதரிக்கிற ஒரு நிலையை வந்து எடுக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணாலும் அது பெரும்பாலும் இன்டைரக்டா தான் இருக்கும். அப்புறம் அந்த சிமெண்ட் லாபி இப்படிப்பட்டவங்க எல்லாம் அவங்க பெரும்பாலும் அந்த டிவிஎஸ் ஐயங்கார் இப்படி ஒரு சிலர் ஸ்பிக் எல்லாம் தவிர மற்றவங்க எல்லாருமே வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து தொழில் தொடங்கினவங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டா எடுப்பாங்க. ஓப்பனா அவங்க காட்டிக்க மாட்டாங்க. முதல்ல அது பெரும்பகுதி நேச்சுரலி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி காங்கிரஸ் ஆதரவா தான் இருந்தது. அப்படித்தானே இருக்க முடியும், காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா திமுகவுடைய பலத்தை பார்த்த பின்னாடி இப்ப திமுக அந்த நகர்ப்புறத்துல இந்த பெரும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கு தாண்டி இருக்கிற எல்லாரோட ஆதரவையும் கைப்பற்றும் போது அது வந்து ஒரு தனி தீவா மாறியது இல்லை. அசோக் லேலாண்டோ இல்லாட்டி வேற யாரோ வந்து ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இவங்களுக்கு வந்துதானே தீருது. அப்போ நேச்சுரலி அவங்க வந்து திமுக கிட்டையும் ஒரு நடுநிலைய, நான் காங்கிரஸும் இல்லை திமுகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல நிக்கிறாங்க. திமுகவுக்கும் பணம் கொடுக்குறாங்க, காங்கிரஸுக்கும் பணம் கொடுக்குறாங்க. ஆனா இரண்டாவது கட்ட முதலாளிகளுடைய ஆதரவு திமுகவுக்கு உறுதியா இருந்தது. அதாவது எம்ஜிஆருடைய ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி. நம்ம வந்து இப்ப அதிமுக வளர்ச்சி அடைஞ்சது, அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டதுங்கிறது எம்ஜிஆர் காலங்கிறது வந்து அது ஒரு முக்கியமான காலகட்டம். அடுத்தாப்புல வந்து ஜெயலலிதா, அது உட்கட்சி தகராறுகள்லாம் நடந்தாலும் கூட ஒரு விதமா வந்து ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தி தான் வந்து இந்த கட்சியை வளர்த்த முடியும் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மூத்த மூத்த தலைவர்களாக இருந்தவங்க ஆர்.எம். வீரப்பன் உட்பட எல்லாமே ஜெயலலிதாவை ரொம்ப மலிவா பேசுறவங்க கூட பின்னாடி வந்து ஜெயலலிதா முன்னாடி கூனி குறுகை நின்னதுதான் வரலாறு. இந்த காளிமுத்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவர் ஜானியா இருக்கும்போது ரொம்ப கொச்சையா பேசுவாப்புல. சில பேரை பார்த்தா கும்பிட தோணும், சில பேரை பார்த்தா கூப்பிட தோணும். இப்படிலாம் வந்து வல்கரா பேசுறவங்க தான் பின்னாடி ஆனா வந்து ஜெயலலிதாவோட தலைமையை ஏத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவை வந்து பலவீனப்படுத்த முடியாது, நினைச்ச மாதிரி எல்லாம் கட்சிகளை உருவாக்க முடியாதுங்கிறதுக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய உதாரணம். அப்படி வந்ததுல ஜெயலலிதாவும் வந்து ஸ்டாண்டர்டா இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, ஜெயலலிதா வந்து ஒரு அரை இந்துத்துவ சக்தி தான். அவங்க பெருசா இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அந்த வகையில அவங்க வந்து சோ உட்பட ஆர்எஸ்எஸோட பின்புலத்துல ரொம்ப ஆதரவான பின்புலத்தை தான் வச்சிருந்தாங்க. சங்கராச்சாரியாரை வந்து கைது பண்ணதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்த போதும் கூட அதை காரணம் காட்டி ஜெயலலிதாவை வந்து பலவீனப்படுத்தணும், அவங்க மேல வந்து அவங்களை கடுமையா எதிர்க்கணும், அவங்களை அரசியல்ல இல்லாத வகையில பண்ணணும் அப்படின்லாம் ஒரு செக்டார் வந்து ஆர்எஸ்எஸ் உள்ளாரே இது பண்ண போது கூட அப்படிலாம் பாத்திர முடியாது. நமக்கான மிக முக்கியமான ஆளு தமிழ்நாட்டுல வந்து இவங்க இருக்கிறது நமக்கு ஆதரவு அப்படின்ற வகையில தான் அவங்கள ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தவங்களை வந்து அந்த ஊழல்ங்கிற காரணம் காட்டி நடவடிக்கை எடுத்ததுங்கிறது வந்து அந்த வழக்கு போடப்பட்ட காலம் காங்கிரஸ் திமுக போடுது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலையும் அந்த வழக்கு வந்து இழுத்தடிக்கப்படுது. கருணாநிதி கூட அதனால ஒரு பேர் வச்சிருப்பாப்ல, வாய்தா ராணி அப்படின்னு பேர் வச்சிருப்பாப்ல. அப்படி இருந்தவங்களை மோடி அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த நடவடிக்கை வந்து சீரியஸ் ஆக்கப்பட்டு
ஒரு நட்பு சக்தின்னு கருதிக்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். அதிமுக வந்து பார்ப்பனிய எதிர்ப்புல திமுக கிட்ட இருந்து வித்தியாசப்படும். அதிமுக திமுக அளவுக்கு பார்ப்பனிய எதிர்ப்புல ஊன்றி நின்ற ஒரு கட்சி கிடையாது. அது அப்படியே ரொம்ப வெளிப்படையா பேசுற ஒரு கட்சியும் கிடையாது. என்ன காரணம்னா, அதிமுகவுக்கு பேக் போனா இருக்கிற இடைநிலை சாதிகளுக்கு பார்ப்பனியம் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு, நேரடி எதிரி கிடையாது. ஏன்னா கிராமப்புற நில உடைமை சமூகங்கள் தான் அதுல பெரும்பகுதி. அவங்களுக்கும் பிராமின்ஸுக்கும் இடையில வந்து பிரச்சனை இல்லை, ரொம்ப இருந்தாலும் ரொம்ப கம்மி தான். பிரச்சனை யாருக்கு அப்படின்னு சொன்னா, நகர்ப்புற எலைட்ஸ்ல பிராமின்ஸுக்கும் நான் பிராமின்ஸுக்கும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அங்க ஒரு பிரச்சனை. ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னா அது பிராமினுக்கா நான் பிராமினுக்கா அப்படின்னா பிள்ளைமாரோ முதலியாரோ ரெட்டியாரோ நாயுடுவோ தான் அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த காலத்துல தேவரோ கவுண்டரோ வரவே மாட்டாங்க, ரொம்ப இருப்பாங்க. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுக சீரியஸ் ஆனது கிடையாது. ஆனா இதைதான் எம்ஜிஆரும் பின்பற்றினாரு, இதைத்தான் ஜெயலலிதாவும் பின்பற்றினாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஜெயலலிதா ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இந்த ஜெயேந்திர சரஸ்வதி இந்த மாதிரியான சுவாமிகள் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உள்ள வந்து கட்சியை கைப்பற்ற ட்ரை பண்ணும்போது, ஜெயலலிதா கொடுத்த இடத்தையும் தாண்டி கட்சியின் மீது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது, கட்சியோட இன்னொரு அதிகார மையமா இருக்கிற சசிகலாவோட ஒரு அதிகார போட்டியில ஈடுபடும் போது ஜெயலலிதா அதிமுகவுடைய ஜெனரல் வழக்கமான பாதையா அல்லது இப்ப புதுசா வர்ற இந்த மாதிரியான ஆட்களுக்கு இடம் கொடுக்குறதா அப்படிங்கிற இடம் வரும்போது ஜெயேந்திர சரஸ்வதியை கடுமையா கண்டிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கறத அவங்களோட இயல்புப்படி அவங்க வந்து காட்டுறாங்க. கொலை கேஸுங்கிறது சாதாரண கேஸ் இல்ல, அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வழக்குல அவரை வந்து சிக்க வைக்கிறாங்க, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து அரசியல் பக்கமே நேரடியா வரவே இல்லை. ஆனா அதற்கு முன்னாடி அவர் வந்து ஜனகல்யாண் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாஸ் மூமெண்டா மாத்துறதுக்கு வந்து முயற்சி பண்றாரு. அந்த சங்கரமடம் பிராண்ட் இந்துத்துவாவை ஜனகல்யாண் அமைப்பு மூலமா ஒரு மாஸ் மூமெண்ட் ஆக்குறதுக்கு வந்து ட்ரை பண்றாரு. அப்புறம் அயோத்தி பிரச்சனையில நடுநிலை மீடியேஷன் அதற்கு வந்து ட்ரை பண்றாரு. நார்த் இந்தியாவில் இருக்கிற மடாதிபதிகள் எல்லாம் முடியாதுன்னு பின்வாங்கும் போது அந்த வெற்றிடத்துக்குள்ள இவர் நுழையறதுக்கு வந்து முயற்சி பண்றாரு. இப்படி எல்லாம் இருக்குது. எங்கேயோ சங்கர மடம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இயங்கிட்டு இருந்ததை மாற்றி அதை ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு, தமிழ்நாட்டோட அரசியல் காலத்துக்கு அதை கொண்டு வந்தது ஜெயேந்திர சரஸ்வதி தான். ஆனா அவர் வந்து கடுமையா தண்டிக்கப்பட்டார் ஜெயலலிதானால. இதற்கு மேல நீ வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து காட்டுறாங்க. ஸோ என்னன்னா, ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதிமுக வந்து வாயில பேசாதே தவிர அது ஒரு விதமான ஒரு தனித்துவத்தை, அதிமுகக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும்ல, அந்த தனித்துவத்தை அது வந்து பின்பற்றிட்டு தான் இருந்தது. அது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு அளவு வரைக்கும் விட்டு கொடுக்கும், ஒரு அளவுக்கு மேல நடக்காது. இப்ப நீங்க இந்த மீட்டிங்கே பாருங்க, அமித்ஷா வந்து எடப்பாடி போய் அங்க போய் உட்கார்ந்து பாக்குறாருல்ல, ஜெயலலிதா இருந்தா அப்படியெல்லாம் நடக்காது. அந்த போயஸ் தோட்டம் பக்கத்துல இவரெல்லாம் வந்து நின்றுட்டு இருப்பாருல்ல, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு கதவு திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு எல்லாம் இருப்பாரு இல்லையா? இந்த மாதிரியான வேடிக்கையான விஷயங்கள்லாம் அப்போ வந்து நடக்கும். அது வேறு விதமான ஒரு நபர். அதனால என்னன்னா, மோடி அரசு வந்தோடனே குளோபலைசேஷனை தனியார் மயத்தை அது வேற லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகுது. அப்படி போகணும் அப்படிங்கும் போது உள்ளூர் மட்டங்கள்ல இருக்கிற பலமான தலைவர்களை தகர்க்கிறது அப்படிங்கிறது தேவையா இருக்கு. அது மோடி மட்டும் இல்ல, மன்மோகன் சிங் காலத்துல இருந்தே தொடங்குது. லல்லு மேல தொடர்ந்து வழக்குகள் போடப்படுது. இந்த தேவிலால், பஜன்லால், பன்சிலால் இந்த மாதிரி அந்த ஹரியானா அந்த பகுதியில் இருக்கிற தலைவர்கள் மேல வழக்குகள் போடப்படுது. சந்திரபாபு நாயுடு மேல கூட வந்து அந்த மாதிரி வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வழக்குல வந்து சிக்க வைக்கப்படுறாங்க. திமுக கனிமொழி, ஆராசா இவங்கெல்லாம் வந்து அந்த இந்த வழக்குல ஒலிக்கற்றை, ஆமா, அதுல வந்து சிக்க வைக்கப்படுறாங்க. அந்த மாதிரிதான் ஜெயலலிதா மேல ஏற்கனவே இருந்த வழக்கு ஒரு 17 வழக்கு, 16 வழக்குல அவங்க விடுதலை வாங்கிட்டாங்க. 17வது வழக்குல வந்து அவங்க தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுது. ஊழல் இந்த மாதிரி எதுக்குமே விட்டு கொடுக்காத ஒரு நீதிபதி அந்த இடத்துக்கு தற்செயலா வந்து சேர்றாரு. அப்போ ஒரு நீதிபதி இந்த இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து உன்னோட பாணியில நீ வேலை செய்யறத நாங்க விரும்புறோம் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அந்த மாதிரியான சிக்னல்கள் எல்லாம் வந்து காட்டப்படுது.
ஜெயலலிதா தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறது வந்து உறுதியாகுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை வந்து மோடி அரசு அடுத்தடுத்து செஞ்சுட்டே வரப்போகுது. அதற்கு வந்து உள்ளூர் மட்டங்கள்ல நீங்க கடுமையான எதிர்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இப்போ எதிர்ப்பை வந்து பலவீனப்படுத்துறது, தலைமையை வந்து அகற்றுவது, ஜெயிலுக்கு அனுப்புறது, கேஸ் போட்டு தொடர்ந்து அலைய விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது அப்படிங்கிறது வந்து அவங்க எடுத்த நடவடிக்கைகள்ல அரசியல் நடவடிக்கையில ஒண்ணு. அதுலதான் ஜெயலலிதா வந்து மாற்றாங்க. அதுலதான் அதனுடைய பின்விளைவு. இப்ப ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தா சசிகலா மாதிரி அவங்களும் சிறையில இருந்திருப்பாங்க. இல்லாட்டி முழுமையா குளோபலைசேஷனுக்கு ஒத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை பின்னாடி வந்திருந்தது. சோ அதற்கு பின்னாடி வந்து எடப்பாடி இப்ப வர்றாரு. எடப்பாடி ஒரு முழுமையா எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஒரு ஆளாலாம் மாறி போயிருக்காரு. சிஏஏவை கூட ஆதரிச்சு ஓட்டு போடுற ஒரு ஆளா அவரு ஆயிருக்காரு. இதுதான் மத்திய அரசுக்கு வேணும். இதுக்காக தான் ஜெயலலிதா வந்து அந்த மாதிரி வழக்குல சிக்க வைக்கப்படுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க. சரிதான் தொடர். அந்த இது நீங்க இப்ப வந்து உலகமயமாக்கலை தீவிரப்படுத்த வேண்டிய தேவை அப்படிங்கிற வகையில வந்து மாநில அரசியல் சக்திகள் வந்து பலவீனப்படுத்த வேண்டிய தேவை அப்படின்றத வந்து உலகமயமாக்கலை தீவிரப்படுத்துறது அப்படின்னா வந்து என்ன மாதிரி நம்ம அதை சொல்றோம்? இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி. இப்ப மாநிலங்கள் வந்து தீவிரமா ஒரு 4-5 மாநிலத்துல இருந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பு வந்தா பிரச்சனை ஆகுது இல்லையா? இல்ல இப்ப ராஜ்யசபால பெரும்பான்மை இல்லாத காலத்துல தானே ஜிஎஸ்டி வருது. கொண்டு வந்து சாதிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து சிக்கலாயிருக்கும். அந்த மாதிரிதான் இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கை. இப்ப வந்து ரேஷன் சிஸ்டத்தை பலவீனப்படுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ் விஷயத்த வந்து நீங்க வந்து உங்களுக்கு பணத்தை பேங்க்ல போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி மாதிரி நடந்துட்டு இருக்கு. சில சமயம் பணம் வருது, சில சமயம் வர்றதில்லை. இந்த மாதிரி வேடிக்கையான விஷயங்கள் நடக்குது. இப்படி தொடர்ந்து பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு நடந்துட்டே இருக்குது. அரசு துறைகள் வந்து பலவீனப்படுத்தப்படுது. அரசு இல்லாத நிலைமை. இப்போ சூயஸ் உதாரணத்துக்கு சூயஸ் இல்லையா? சூயஸ் பாருங்க, செம்பரம்பாக்கம் ஏரி, இந்த மாதிரி வந்து வாட்டர் பிரைவேடைசேஷன். அப்புறம் ஏற்கனவே முழு வீச்சுல கரண்ட்ல தனியார் மயம் வந்து இருக்குது. கரண்ட்டோடைய ரேட் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு பெரும் கொள்ளையா வந்து மாறி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் குளோபலைசேஷன் தான் காரணம். அப்போ இதற்கு வந்து உள்ளூர் மட்டங்கள்ல எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சமூக அன்ரெஸ்ட் வரும்ல. ஒரு முதலமைச்சர் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அது ஒரு விதத்துல முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், பெரும் பிரச்சனை ஆகும்ல. ராணுவத்தை எல்லாம் கொண்டு வந்து குவிச்சு அதெல்லாம் பண்ண வேண்டிய நிலைமை வரும் இல்லையா? அதற்கு முன்னாடியே அந்த மாதிரி செய்யறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஆட்களை தகர்த்து விடுவது அப்படிங்கிறதுதான் அதனுடைய நோக்கம். அந்த அடிப்படையில தான் இதெல்லாம் வந்து செய்யப்பட்டது. எதிர்கட்சி அப்படின்னு சொல்ற அத்தனை பேரும், ஏன் மம்தா அந்த கட்சி மேல அந்த இந்த சாரதா ஊழல் இருக்குல்ல, அப்போ ஒருத்தர் வெளிப்படையாவே சொன்னாரு, இந்த குளோபலைசேஷன்ல இவங்க செய்ய சொன்னதையெல்லாம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, செஞ்சிருந்தோம்னா எங்களுக்கு இந்த சிக்கல் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரு ரெண்டாவது ஒரு போஸ்ட் மானிஸ்டா எல்லாம் இருந்தவர், அவர்தான் சொல்றாரு, ஒரு மினிஸ்டர் நம்பர் 2 பொசிஷன் இருக்கிறவர். இந்த மாதிரி எல்லாருது மேலேயும் வழக்கு, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதற்கப்புறம் இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்குன்னு சிபிஐயையும் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அந்த உளவுத்துறையையும் இன்கம் டாக்ஸையும் இணைச்சு அமலாக்கத்துறை உருவாக்கி வச்சிருக்காங்க. யாருமே தப்பிக்க முடியாது. சரி சரி சரி. இந்த இதுல வந்து இப்போ அதிமுக அந்த ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி ஜெயலலிதா பலவீனப்படுத்தப்பட்டதுங்கிறது உலகமயமாக்கலுடைய தீவிர நடவடிக்கையில் இருந்துங்கிறது கரெக்ட். இப்போ இந்த இதுல ஜெயலலிதாவை பலவீனப்படுத்துறது அப்படிங்கிறது அதிமுகவை பலவீனப்படுத்துறது தானே. அப்படிங்கிறது வந்து ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு செக்டாரை வந்து பலவீனப்படுத்துறது தானே. அந்த ஆளும் வர்க்கம் என்னவா எதிர்கொள்ளுது? அதிமுகவுடைய ஆதரவு ஆளும் வர்க்கம், சொத்துடைய வர்க்கங்கள், முதலாளிகள் வந்து இதை எதிர்கொள்றதுக்கு ஏதாவது பண்றாங்களா, அல்லது வந்து எதிர்கொள்றதுக்கு முயற்சி பண்ணி தோத்துட்டாங்களா? என்ன நடக்குது? நம்ம இப்ப சமகாலத்துக்கு வந்துடலாம். என்ன நடக்குதுன்னா, அடுத்த முறை வந்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்க இல்லையா, இந்த சிக்கல் எல்லாம் இருக்கும் போதே அந்த ஆளும் வர்க்கத்தினால அதுதான் பண்ண முடியும். அவங்க திருப்பியும் பதவியில கொண்டு வந்து வச்சு நாங்க அப்படியெல்லாம் ஈஸியா எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட முடியாது, பதவியில இருந்து வெளியே தர முடியாது, நீ நினைச்சதெல்லாம் நடக்காது அப்படிங்கறத அது காட்டுது. ஒரு இந்த இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்துல இந்த நெருக்கடிகள்ல திருப்பி அவருக்கு எப்படி ஜெயிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி.
தங்கள் கிட்ட இருக்கிற அனைத்தையும் பயன்படுத்தி டீத் அண்ட் நெயில் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நகத்தையும் பல்லையும் பயன்படுத்தி அந்த மாதிரி வந்து போராடி ஜெயலலிதாவை திருப்பியும் அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவங்களால அவ்வளவுதான் முடியும், அதற்கு மேல எதிர்ப்பு காட்ட முடியாது. அதுக்கப்புறம் பணிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது டோட்டல் சரண்டர் தான். ஆனா அதுல ஒரு பகுதி தான் இனி ஏடிஎம்கே சரியில்லை, இது முழுக்கவும் சரண்டர் ஆயிருச்சு. இது மாநிலத்துல உள்ளூர் முதலாளித்துவத்துடைய தேவைகளுக்கான கட்சியா இனி இருக்காது அப்படிங்கிறதுனாலதான் வேறு தலைமையை தேடுறாங்க. விஜய் வராது. அதுல நம்ம ஒரு சந்தேகம் மட்டும் இடையில, அதாவது வந்து இந்த அதிமுகவை பாதுகாக்கிறது அல்லது வந்து இருக்கிற இதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடியதா அதை மாத்துறதுக்கான முயற்சியில வந்து டெல்லிக்கும் அதிமுகவுக்கும் இடையில வந்து இந்த சமூக பின்னணியில இருந்து வந்த அந்த நீதிபதி, இப்போ எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கூட எடப்பாடியை வந்து சதாசிவம் முன்னாள் நீதிபதி வந்து சந்திச்சதாக வந்து செய்தி இருக்குது. அவர் தான் வந்து அந்த நேரத்திலையும் அதிமுக பலவீனப்படுத்தப்பட்ட நேரத்துல எடப்பாடி முதலமைச்சரா வந்த காலகட்டத்திலையும் கூட அவர் அதுக்கு இடையில இருந்து ஒரு முயற்சி பண்ணதாகவும் அதிமுகவை சரி பண்றதுக்கான வகையில பண்ணதும் அந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் பெருசா பலனடிக்கலையா? அல்லது வந்து இந்த அதிமுக வேணாம் அப்படின்னு அதை வந்து பலவீனப்படுத்துறதுல இப்ப பிஜேபிக்கு ஒரு தேவை இருக்குது இல்ல, அது பேசிட்டு கூடிய அரசியல் இருந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி அப்படிங்கிற வகையில சென்ட்ரல்லயும் நாங்க தான் இருக்கணும், ஸ்டேட்லயும் நாங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இருக்கணும்னா இன்னொன்னு இருக்கக்கூடாது தானே, அதானே யதார்த்தம். அந்த தேவையில இருந்துதான் அதிமுகவை அவங்க பலவீனப்படுத்துறாங்களா? இல்ல அப்படி இல்லைங்க. நீ ஏடிஎம்கேவே கூட இருக்கலாம், ஆனா அது பிஜேபியுடைய நோக்கம் வந்து இங்க பிஜேபி ஆட்சி. ஆனா இந்திய அரசுடைய நோக்கம் இருக்குல்ல, மோடி தலைமை தாங்கிற இந்திய அரசுடைய நோக்கம், அப்போ குளோபலைசேஷனை ஏத்துக்கிற ஒரு ஆட்சி. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து சூசைடு. குளோபலைசேஷனை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது, இவன் சொல்றபடி கேட்கறது அப்படிங்கிறது. இன்னைக்கு எடப்பாடி இடத்துல ஜெயலலிதா இருந்திருப்பாங்க, அதுக்கு பதில் அவங்க சண்டை போடுறதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் நடக்குது. விட்டு கொடுக்கல, முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடத்தலாம் அப்படின்னு வந்து நினைச்சிருக்காங்க. இதையே தான் திமுகவும் பண்ணுச்சு. பணியறதுக்கு பதில் வந்து சண்டை போடுறதையும் சிறையில் இருக்கிறதையும் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, இருக்கவும் செய்யறாங்க ஜெயில. அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வயசு ஹெல்த் எல்லாம் இருந்தது. அப்புறம் வெளியே கருணாநிதி இருந்தாரு, மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அரசியல் சூழ்நிலை மாறும்போது சமாளிச்சுக்கவும் முடிஞ்சது. ஆனா ஜெயலலிதாவுக்கு அது இடம் கொடுக்கல. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் அவங்களுக்கு வரல. அவங்களுடைய ஹெல்த் அந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு நின்று செய்யற ஒரு நீடித்த ஃபைட்டை வந்து அவங்களால செய்ய முடியல. அதனால எல்லா கட்சியுமே வந்து மிரட்டினாலோ ஜெயில போட்டாலோ பணிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்படி பணிஞ்சு கட்சி நடத்துறது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதும் உண்டு. ஏன் லல்லு இருக்கிறாருல, அவர் மேல எத்தனை வழக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால அரசியல்வாதிகள்னா எல்லாருமே ஊழல், அது எல்லாமே உண்மைதான். ஊழல், பல பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஆனா எவ்வளவோ கடுமையான மோசமான டிக்டேட்டர்ஸ் இவங்க எல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க இல்லையா? இப்ப சதாம் ஹுசேன் மேல எவ்வளவோ விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு. அவர் வந்து புரட்சிகர ஈரான் மேல படையெடுத்தாரு, அமெரிக்காவுக்காக இதெல்லாம் பண்ணாரு, குர்து மக்கள் மேல கேஸ் அடிச்சு விட்டாரு, எல்லாம் ரைட்டு. ஆனா அமெரிக்கா வந்து ஈராக் மேல தாக்குதல் நடத்தும் போது, குவைத்துக்கு பின்னாடி தாக்குதல் நடத்தும் போது பணியாம தானே இருந்தாரு. அந்த மாதிரி எல்லா விதமான ஆட்களுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. அந்த இடத்த அவங்க வந்து தாண்ட மாட்டாங்க. அதுக்காக சில வழிகளை தாங்கிக்கிறதுக்கும் அவங்க வந்து ரெடியா தான் இருப்பாங்க. இது இந்திய அரசு எடுத்த ஒரு நடவடிக்கை. பிஜேபி கட்சியுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது வேற. அண்ணாமலை மாதிரி ஆட்களை கொண்டு வர்றது அதெல்லாம் வந்து பின்னாடி நடக்குது. இப்ப ஏடிஎம்கே வந்து ரொம்ப வீக்கா இருக்குது. ஒரு ஆல் அவுட் அட்டாக் நடத்தணும் அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு பகுதியை பிச்சு எடுத்து பிஜேபியுடைய பலத்தை அதிகப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி வந்து அவங்க பண்றாங்க. அது பின்னாடி ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கும் பின்னாடி எடப்பாடி இந்த அளவுக்கு பணிவாருன்னு அவங்க எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. அது நடக்குது அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் போனா என்ன அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் தொடர் கொஞ்சம் இதாயிடுச்சு. என்னன்னா எடப்பாடிங்கிறது வந்து எல்லாரும் பேசுறது என்னன்னா, எடப்பாடி வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் இல்ல, அது இல்ல இது இல்ல இப்படிதான் சொல்லப்படுது. ஆனா யதார்த்தம் என்னன்னு சொன்னா எடப்பாடிங்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதி.
நீங்க தமிழகத்தினுடைய சொத்துடைய வர்க்கத்துல வந்து கொங்கு மண்டலம் சார்ந்த சொத்துடைய வர்க்கத்துக்கான ஒரு கேரக்டர் இருக்கதானே செய்யுது, அவங்களுடைய பாத்திரம் இருக்கதானே செய்யுது. அப்படி இருக்க உங்களுடைய பிரதிநிதி தானே. இப்பவும் கூட வந்து இந்த கடந்த தேர்தல்லையும் கூட இந்த மண்டலம் தானே அவங்களுக்கு வந்து சட்டசபையில வந்து ஒரு ஒரு செல்வாக்கு கொடுத்துச்சு. அப்படி குறிப்பிட்ட செக்ஷனுடைய ஆளா இருக்கக்கூடியவருக்கு சண்டை போட முடியலையா? அப்போ என்ன அது 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 வந்து இந்த ஆளுநர்களுடைய பலவீனமா இல்ல வந்து எடப்பாடியோட தனிப்பட்ட பலவீனமா? எடப்பாடினால அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு தலைமை ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும்ல, அதிமுகவுடைய தலைமை. எடப்பாடினா எடப்பாடி மட்டும் இல்ல, எடப்பாடி, ஓபிஎஸ், அந்த அந்த மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும் இல்லையா? இப்போ ஒரு பெரிய முதலாளி இருக்கிறாரு, அவர் வந்து ரோட்ல வந்து உட்கார மாட்டாரு, உட்காரவும் முடியாது. அவங்களுடைய எண்ணிக்கையும் வந்து ரொம்ப கம்மி. அவங்களால பணம் கொடுக்க முடியும், மீடியா சப்போர்ட்டை வந்து பண்ணணும். ஆனா கட்சியை கையில வச்சிருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் அதை முன்னெடுத்துட்டு போகணும். அதற்கு வந்து இவங்க கொஞ்சம் கூட ரெடி இல்லை. இப்ப இவங்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை இவங்க பார்த்தது கிடையாது. எடப்பாடி, ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள் இதை விடுறதுக்கு வந்து இவங்க தயாரா இல்லை. சோ இவங்க வந்து தங்களுக்கு பின்னாடி ட்ரெடிஷ்னலா இருந்த அதிமுக ஆளும் வர்க்கத்தை சரியா ரெப்ரசென்ட் பண்ணல. அதனாலதான் இன்னொரு கட்சி வந்து தேவைப்படுது. ஆனா என்னன்னா, இந்த கொங்கு முதலாளித்துவம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கொங்கு டெக்ஸ்டைல் வேலை முதலாளித்துவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மாபெரும் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் கிடையாது. இது வந்து அதுக்கு அடுத்த மட்டத்துல இருக்கிற கேபிட்டல் தான். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, சொன்ன மாதிரி அசோக் லைலாண்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு பெரும் ஐடி கம்பெனிகளா இருந்தாலும் சரி, அதற்கு வந்து இது ஈக்குவல் கிடையாது. இப்போ அந்த முதலாளித்துவத்தை வந்து இவங்க சரியா ரெப்ரசென்ட் பண்ணல அப்படிங்கும்போது, ரெண்டாவது மட்டமா இருக்கிற டெக்ஸ்டைல் வேலை முதலாளித்துவம் சாதி, பிரதேசம், இந்த அடிப்படையில எடப்பாடியை ஆதரிக்கிறது அப்படிங்கிற முடிவு எடுக்குது. அதனால பலனும் அடையுது. நிறைய கொங்கு பகுதிகளுக்கு, விவசாயிகளுக்கே கூட இந்த கடைமடை பகுதிக்கு போற தண்ணிய வந்து இவங்க மேட்டூர் டேம்ல இருந்து முதல்ல இந்த பகுதிக்கு விட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. கர்நாடகாக்காரன் தமிழ்நாட்டுக்கு பண்ணின அதே விஷயத்த தமிழ்நாட்டுல இருக்கிற கொங்குக்காரங்க தஞ்சாவூருக்கு பண்ணினாங்க அப்படின்னு எல்லாம் விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு இந்த லெவல் போதும். இந்த கொங்கு, இந்த டெக்ஸ்டைல், இந்த இருக்கிறவங்களுக்கு இவங்களும் இந்த மாதிரியான அதிகாரத்தை தமிழ்நாடு மொத்தத்துக்குமான பகுதியில ஒரு அதிகாரத்தை அனுபவிச்சதும் கிடையாது. அதனால இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது வந்து தயாரா இருந்தாங்க. ஆனா சென்னை பேஸ்டு இண்டஸ்ட்ரியல் பெரும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லைங்கிறது தான் அதிமுக பலவீனப்படுறதுல இருந்து தெரியுது. அதிமுக வந்து இந்த பலவீனப்படுறதுங்கிறனுடைய தொடக்கம் என்னன்னா, ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி எடப்பாடி ஒரு பக்கமாவும், எடப்பாடியோட அநேகமா இவரும் சேர்ந்துதான் பண்ணாரு, ஓபிஎஸும். இன்னொரு அணி நின்றுச்சு இல்லையா, சசிகலா தினகரன் அப்படிங்கிறதுல. அதுல தினகரன் வந்து ஒரு மூர்க்கமா டெல்லியோட மோதுகிற ஒரு போக்கு இருந்ததுல, அது எங்க உடைஞ்சது? அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல. இது தனி நபர்கள் தான், ரூலிங் கிளாஸ் ஆட்கள் கிடையாது. இப்போ ஜெயலலிதா, தினகரன் எல்லாம் ரூலிங் கிளாஸ்ல ஏதோ ஒரு பகுதி, ஒரு முதலாளித்துவ செக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ற ஆட்கள் கிடையாது. அதனால அவங்க புடிச்சு ஜெயில போட்டாங்க, அலக்கழிச்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில அவங்க எதிர்ப்பு காட்டினாங்க. அதனால சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். சண்டை போட முடியாது, கட்சியை கைப்பற்றுறதும் இனிமேல் சாத்தியம் இல்லை அப்படின்னு அவ்வளவுதான். பிராக்டிக்கலா யதார்த்தம் என்ன, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அதெல்லாம். வந்து ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த எடப்பாடி, ஓபிஎஸ் பிரிவை தாண்டி தொடர்ச்சியா வந்து அதிகாரத்துல ஒரு வகையில பங்களிப்பு இருந்து, ஏதோ ஒரு வகையில அவங்க கை இருந்துச்சு இல்லையா, சசிகலா, தினகரனோடது. அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த நேரத்துல முதலாளிகள் யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்படித்தானே? பண்ண முடியல. அவங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதலாளிக ரெண்டு விஷயத்த வந்து பார்ப்பாங்க. ஒண்ணு, அதிகாரம் கையில இருக்கா. ரெண்டாவது, அதிகாரத்தை நோக்கி இழுத்துட்டு போக முடியுமா. இப்ப நீங்க வந்து எந்த நேரமும் ஜெயிலுக்கு போலாம்ங்கிற நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஜெயிலேயே இருக்கிறீங்க. 3 வருஷம் ஜெயில இருந்தாங்கல்ல அவங்க. அப்ப 3 வருஷம் ஜெயில இருக்கிற ஒருத்தரை நம்பி முதலாளிகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போட வருவாங்களா? வரவே மாட்டாங்க. தினகரனை அவங்களுக்கு வந்து தெரியாது, எவ்வளவு தூரம் நம்புறதுன்னு தெரியாது. அந்த நெட்வொர்க்குல தினகரன் இல்லை.
ஆட்சி அதிகாரத்துல எடப்பாடி இருக்காரு. கட்சி மேல அவருடைய பிடி வந்து உறுதியா இருக்கு. கட்சி கேடஸ் தினகரன் அப்படிங்கிறது வெறும் ஆளா இருக்கிறாரு. தினகரனையும் ஆதரிக்க முடியாது. எடப்பாடியை தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்படி இப்படி இருந்தாங்க. அப்புறம் ஆட்சியில இருந்து எடப்பாடி வெளியே வந்தோடனே எடப்பாடி இனிமேல் சமாளிக்க முடியாது, அவர் அவ்வளவுதான் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல தெரிய எடப்பாடிய கை கழுவுறதுக்கான வேலைகள் நடக்குது. இப்போ சசிகலாவை வந்து ஒரு முதலாளித்துவ வர்க்கத்துல ஒரு சிமெண்ட் லாபின்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி இரும்பு லாபின்னு வச்சுங்களேன். அவங்க எப்படி ஆதரிப்பாங்க? சசிகலா இருந்தது ஜெயில இல்ல, சாத்தியமே இல்லை. பிராக்டிக்கலா வந்து அது சாத்தியம் இல்லை. 2வது கட்ட தலைமை இல்லை, கட்சி மேல அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது. இப்போ இங்க நீங்க சத்தியமங்கலத்துல புளியம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு அன்னூர் பக்கத்துல இருக்கிற ஒரு அதிமுக கிளை மேல சசிகலாவுக்கோ தினகரனுக்கோ கட்டுப்பாடு கிடையாது, எடப்பாடிக்கு தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அதிமுக கட்சி தானே வேணும் முதலாளிகளுக்கு. இந்த மாதிரி தனிநபர்கள்னால இவங்க சரி இந்த எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா உள்ள போனாலும் வெளியே வந்தாலும் இப்ப ஜெகன் ரெட்டி அந்த மாதிரி எல்லாம் நின்று ஓட்டுகள் எல்லாம் கவர்ந்து இழுத்து அதிகாரத்தை கைப்பற்றிடுவாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அவ்வளவுதான், தனிநபர்களா அவங்க சுருங்கி போயிட்டாங்க. அவ்வளவுதான் இது சக்தி. அவ்வளவுதான் ஆரம்பீரப்பெல்லாம் இருந்தாங்கல்ல, அப்படி இருப்பாங்க. அப்படிதான். சரி, இப்ப என்ன ஆச்சு அதிமுக வந்து இவ்வளவு பலவீனமா போயிட்டு இருக்கிறதுல இனிமேலும் இது வந்து தமிழக ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு கட்சியா நீடிக்குமா, அல்லது வந்து தமிழக ஆளும் வர்க்கத்துக்கு வந்து வேற ஒரு கட்சி அவங்க ரெடி பண்றதுக்கு தயாராயிட்டாங்களா? இந்த விஜய் வருகை எல்லாத்தையும் நம்ம அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? ஆமா, அதுதான். தேர்தல்ல எடப்பாடி தோத்த உடனேயே விஜய் வருகைக்கான வேலைகள் வந்து தொடங்கி இருக்கும். அது இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது. அவரு வர்றாரு அப்படிங்கிறதே இப்ப வந்து இப்ப சீமானுடைய கட்சியோ இல்லாட்டி பாமகவோ நாம் தமிழரோ பாமகவோ உருவான மாதிரி இல்லை. இது வந்து கிராண்ட் ஸ்கேல்ல இருக்கு, தமிழ்நாடு கல்வி அளவுல வந்து இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் பிரம்மாண்டமான பின்னணியில இருந்துதான் விஜயுடைய கட்சி வருது அப்படிங்கிறது தெரியுது. விஜயினால தனக்கு ஆனா என்னன்னா யாரும் இந்த முதலாளித்துவ குழுக்கள் யாரும் இன்னும் வெளியே வரல. அவங்களுடைய பணம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதே தவிர அவங்க யாரும் இன்னும் வெளியே வரல. ஏன் வரல அப்படின்னு சொன்னா விஜய் எவ்வளவு தூரம் நம்ப முடியும்? விஜய் நிரூபிக்கணும், தன்னைய வெற்றியை வந்து காட்டணும். என்னால இழுத்துட்டு போக முடியும், என்னால வந்து இவ்வளவு பெரிய கட்சியை நிர்வகிக்க முடியும், பேஸ் பண்ண முடியும் அரசியல் சதிகளை அப்படின்னு நிரூபிச்சு அவங்களுடைய நம்பிக்கையை பெறணும். முதலாளித்துவம் ரொம்ப ஈஸியா தூக்கி எல்லாம் கொடுக்காது. எல்லாத்தையும் நானே பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் பண்ண முடியாது. இவங்களும் கொஞ்சம் வரணும், அவங்களும் கொஞ்சம் வந்து செய்வாங்க. இப்ப அந்த விஷயத்துல விஜயினால மக்களை திரட்டி எலெக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வந்து அடைய முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அதிமுகக்கான இடம் வந்து தமிழ்நாட்டுல இல்லை. முடியலன்னா அதிமுக வேற ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமான தலைமையை கொண்டு வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். இல்ல இப்ப நம்ம விஜய் வர்றதுன்னு வச்சுக்கோமே, இப்ப எவ்வளவுதான் இருந்தாலும் எம்ஜிஆர் வந்தபோது திமுகவுக்கு மாற்றா வந்து எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆரை வந்து ஒரு தமிழகத்தினுடைய எதிர்காலம் அப்படிங்கிற வகையில அதை இது பண்றதுக்கான வகையில அறிவுத்துறையினர் பத்தியில அதை பேசுறதுக்கு குறிப்பா வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட வந்து அவரை கொஞ்சம் நல்ல மாதிரி சொல்ற அந்த போக்கெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து எழுதுறவங்க பேசுறவங்க அப்படிங்கிற வகையில வந்து ஒரு ஒளிவட்டம் பாய்ச்சறதுங்கிறதுல ஒரு தன்மை இருந்துச்சு. இப்போ விஜய் வர்ற போது வந்து அப்படி வந்து அவருக்கு ஒரு நல்ல இதை சொல்லக்கூடிய ஒரு ரூலிங் கிளாஸ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிம்பம் எல்லாம் ஏற்படுத்துவாங்கல்ல, அப்படி ஏதாவது நடக்குதா தோழர்? அதை பார்த்தா எல்லாமே காமெடியால இருக்குது. இல்ல, அந்த மாதிரி தோணுங்க, அது திமுக பிரச்சாரம். அது அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா கட்சியிலையும் தான் இருக்கும். அத வந்து பெருசு பண்ண வேண்டியதுல அந்த பிம்பத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது பின்னாடி பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவங்க குறி வைக்கிற இந்த 2K கிட்ஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படிப்பட்ட பிம்பம் எல்லாம் ஒன்றும் பெருசா அவசியம்லாம் இல்லை. அவங்க ஓட்டு போடக்கூடியவங்க லோவர் மிடில் கிளாஸ் மக்கள், பாட்டாளி வர்க்கம், அவங்களுக்கு எல்லாம் வந்து விஜய போதும், விஜய வந்து பிடிக்கும், ஓரளவுக்கு அவர் மேனேஜ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இனிமேல் தான் இன்டெலெக்சுவல்ஸா கட்சிக்குள்ள கொண்டு வருவாங்க, எழுதுறவங்க பேசுறவங்க, ஒரு டிவிய உருவாக்குவாங்க, ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஒண்ணுமே கிடையாது, அது அவங்களால செய்ய முடியும், டைமும் இருக்கு, செஞ்சிருவாங்க.
ஒரு நல்ல ஆட்சியாளர்கள், முன்னாடினா நமக்கு வந்து மன்னர்கள் அல்லது இப்பனா வந்து கட்சிக்காரங்க. இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ரொம்ப திறமைசாலியானவங்க வந்து தன்னை எந்த அளவுல வச்சுக்கிறாங்கங்கிறது மட்டும் இல்ல, தனக்கு எதிரியாக யார் இருக்கணுங்கிறத கூட வந்து கவனம் எடுப்பாங்க. அப்படிங்கிற வகையில தமிழ்நாட்டுல வரக்கூடிய இந்த அரசியல் குழப்பத்தை வந்து திமுக சரியா தான் கையாளுதா? திமுக வந்து கையாளுறது கரெக்டா தான் இருக்குதுங்க. ஏன்னா அதனுடைய எல்லா அட்டாக்கையும் பிஜேபி நோக்கி திருப்பி விட்டு தன்னோட தப்புகள் எல்லாத்துக்கும் பின்னாடி பிஜேபியுடைய சதி இருக்குது அப்படிங்கிறத நிலைநாட்டுறது, நம்மளை நம்ப வைக்கிறது, இந்த அளவுக்கு திமுக கரெக்டா இருக்கு. ஆனா ஒர்க் பண்ண மாட்டேங்குது திமுக. கொஞ்சம் செய்யணும் இல்ல இல்லையா? வந்து அது ஒரு கவர்மெண்ட் அதிகாரங்கள் படைத்த ஒரு கட்சி அது. அதனால சில விஷயங்கள் செய்ய முடியும், அது செய்ய மாட்டேங்குது. அது ஒர்க் ரொம்ப பலவீனமா இருக்கு. அது இப்ப இருக்கக்கூடிய தலைமையோட திறமை அதுல இல்லதானே. எல்லாரும் சொல்ற மாதிரி கலைஞர் இருந்தா இவ்வளவு இதெல்லாம் இதை கையாண்டிருக்க மாட்டாரு, இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது தானே. இப்படிதான் தோணுதுங்க. ஒர்க் இல்ல. ஆனா என்னன்னா இப்ப கொங்கு பகுதியில இவங்களுக்கு சரியான அமைச்சர் இல்லாதது ஒரு காரணமா, மத்த பகுதிகளிலும் இப்படிதான் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. மதுரை எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் நிர்வாகம் பலவீனமா தான் இருக்க மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஆக்டிவா இல்ல. இல்ல. சரி, இது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு கட்சியாகவும் முதலாளி வர்க்கங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இதெல்லாம் ரைட் தான். ஆனா நம்ம இது பண்றதுக்குள்ளார இந்த முதலாளித்துவ கட்சிகள் வந்து ஒரு மாதிரி எளிதா அம்பலப்படுறது, எளிதா இதாகிறது, இந்த போக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு தனக்கான உறுதியான கருத்து தளமோ அமைப்பு தளமோ இல்லாத, நம்ம பார்த்தாலே தெரியுதுல. முன்னாடி திமுகனா வந்து கலைஞருக்காக உயிர் கொடுக்குறவங்க, எம்ஜிஆருக்காக உயிர் கொடுக்குறவங்க, இப்படியான இதெல்லாம் இருக்கும்ல. இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு உறுதியற்ற தன்மை, அது 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 வந்து இந்த முதலாளித்துவ அரசியலுடைய பலவீனம் தானா? இது இனி இப்படிதான் இருக்குமா, இல்ல வந்து ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது? அப்படி இல்ல தோழர். இப்ப திமுக அதிமுகவுக்கு உயிரை கொடுக்கறவங்க கம்மியாயிட்டாங்க. ஆனா பிஜேபி கொடுக்கறவங்க இருக்காங்கல்ல, ஜெயிலுக்கு போறாங்கல்ல. எவ்வளவோ கிழமை ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயில இருந்து வெளியே வராங்க. ஜெயிலுக்குள்ளேயே பிஜேபிக்கு வந்து ஒர்க் பண்றாங்க. இப்படி பலதும் நடந்துட்டு இருக்குல்ல. அப்புறம் விஜய்க்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். எவ்வளவோ சிக்கல் வந்த பின்னாடி நாம் தமிழர் கூட நிக்கிறாங்க. தங்களோட சொந்த காசை செலவு பண்றாங்க. இதெல்லாம் இருக்குதான் செய்யுங்க. நீங்க தலைமை வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு பல பிரச்சனைகளோட இருக்குதுனால முன்ன பின்ன இருந்தாலும் இப்போதைக்கு இவங்களை வச்சுதான் நம்ம கரையேறணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்றது உண்டுதான். நம்ம இருக்கிற மெச்சூரிட்டி உள்ள ஆட்களாவே இருந்தாலும் கூட இதெல்லாம் செய்யறது ஒண்ணு இல்லை. நாம் தமிழர் வந்து என்ன பண்ணிடும்? தனி தமிழ்நாடு அதனுடைய நோக்கம் கிடையாது. மாநில சுயாட்சி மாதிரியான விஷயங்களையும் பெருசா பேசுற மாதிரி தெரியல. என்ன மாற்றத்தை எப்போ என்ன மாதிரி கொண்டு வரும், என்ன ஹோப் இருக்கு? ஆனா டெடிக்கேட்டடா செலவெல்லாம் பண்ணி உழைப்பு நேரம் பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒர்க் பண்றாங்கல்ல. இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த 7-8 கோடி பேர்ல ஒரு சில 1000 பேரை பிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் பண்ணிட முடியும். திமுகவே கூட பண்ணிடும். நாம் தமிழரை கூட ஒரு நாள் பேசலாம். சரி, அத இப்ப இந்த அதிமுக பிரச்சனையை பார்க்கும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. ஒரு தமிழ்நாட்டுல வந்து 2 பெருங்கட்சிகள்ல ஒரு கட்சி வந்து அழிஞ்சு காணாம போயிட்டு இருக்குது. நம்ம இருக்கிறோம்ல, நம்ம அடுக்க கம்யூனிஸ்டுகள். என்ன பிரச்சனை தோழர் உங்களுக்கு? தோழர் இப்போ நமக்கு வந்து இப்போ அதிமுகவுக்கு ஒரு இரும்பு லாபி வந்து ஒரு பணத்தை கொடுக்கும்னு வைங்க. ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுக்கும். இப்போ பிஜேபி மாறுறதுக்கு முன்னாடி ஜனசங்கம் நுஸ்லி வாடியா கிட்ட போன போது 1970கள்ல டொனேஷன் கேட்டு போறாங்க. அவர் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் போதுமான்னு கேட்டாராமா. பிஜேபிக்காரங்க அத்தனை பணத்தை நினைச்சே பார்த்தது இல்ல, ஆடி போயிட்டாங்க பிஜேபியில ஜனசங்கத்துக்காரங்க. அப்புறம் அதை வச்சுதான் முதல் மாநாடு நடத்துறது இதெல்லாம் வந்து நடக்குது. இந்த மாதிரி பண்றதுக்கு நமக்கு ஆட்கள் கிடையாது தோட. ஆனா நம்மளுடைய தொழிற்சங்கத்தையும் பாட்டாளி வர்க்கத்தையும் வச்சுதான் இதெல்லாம் பண்ண முடியும். உதிரி பாட்டாளி வர்க்கம், இன்டெலெக்சுவல்ஸ் இதுவும் யூஸ் ஆகாது. பாட்டாளி வர்க்கம், சாலிடான பாட்டாளி வர்க்கம், டெக்ஸ்டைல் தொழிலாளி வர்க்கம், இப்ப இருக்கு இல்லையா சாம்சங் தொழிலாளி வர்க்கம், LMW, இந்த மாதிரியான ரயில்வே தொழிலாளர்கள், இதுல வந்து நமக்கு உறுதி வாய்ந்த தொழிலாளி வர்க்கம் நம்மளுடைய யூனியன்கள்ல இருந்தா இந்த மாதிரி முதலாளித்துவ சக்திகளுக்கு சமமா நம்மளாலையும் தேர்தலில் நிக்க முடியும். நம்மளாலையும் உழைப்பு சக்தியை திரட்ட முடியும். நம்மளால ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியாது. ஆனா ஒரு வீட்டுல ஒருத்தர் யூனியனிஸ்ட் இருந்து இதுக்கு ஓட்டு போடு இது நல்லதுன்னு சொல்றதுக்கு ஒருத்தரை வந்து நம்மளால உருவாக்க முடியும்.
ஆனா நம்ம வந்து என்னன்னா தொழிற்சங்க பின்னணியை வந்து நம்ம விட்டுட்டோம். நம்ம வந்து இந்த குளோபலைசேஷன் அதை தகர்க்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டோம். அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம வந்து போகவே இல்லை. நமக்கான தலைமை எங்கிருந்து வரும்? எத்தனை யூனியன் இருக்கு? மாணவர் யூனியன் என்னென்ன இருக்கு? டைஃபி எத்தனை இடத்துல இருக்கு? நீங்க உங்களுக்கான உழைப்பு சக்தியை எங்கிருந்து நீங்க திரட்டுவீங்க? ஆட்களை எங்கிருந்து திரட்டுவீங்க? மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல்ஸ் சில பேரும் வங்கி ஊழியர் இந்த மாதிரி இவங்களும் எப்படி வந்து போதும் இந்த கட்சிகளுக்கு எதிராக வேலை செய்ய எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ல. அப்ப எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலயே மிகவும் பாவப்பட்ட ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்காக நம்ம தோழர்கள் வந்து ஒர்க் பண்றாங்க. அதுவே உழைப்பாங்க, தன்னலம் இல்லாத உழைப்பா இருக்கு. அவங்க கட்டாயம் ஓட்டு போடுவாங்க. ஆனா நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவங்க கிட்ட தலைக்கு வந்து ஒரு எலெக்ஷன் டயத்துல ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட முடியுமா? நான் அவங்கனால எப்படி முடியும்? அவங்க இது வரைக்கும் வாங்குற விஷயமே சத்தியமங்கலம் மாதிரியான இடங்கள்ல நம்ம தோழர்கள்லாம் பண்ணின உழைப்போட விளைவுதான் இதுதானே. நம்மளுடைய பலமா இருக்கிற இந்த பாட்டாளி வர்க்கம், தலைமை பாட்டாளி வர்க்கத்துல இருந்து வரணும், ஆள்பலம் பாட்டாளி வர்க்கத்துல இருந்து வரணும், பணம் பாட்டாளி வர்க்கத்துல இருந்து வரணும், ஆர்கனைஸ்டு லேபர்ல இருந்து வரணும். அந்த தளம் வந்து தகர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒர்க் பண்றதுல கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் செய்யும். இல்ல கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி வந்து நமக்கான அடிப்படை சக்திகள் வேணும், அதன் பின்புலத்துல இருந்து இயங்கணுங்கிறது தான் வந்து யதார்த்தம். ரைட்டு. இல்ல, இந்த அரசியல் சூழலை ஆய்வு பண்ணாம இருக்கக்கூடிய அந்த போக்கு, அரசியல் தலைமைகள் அப்படிங்கிற அந்த போக்கு, அது வந்து சரியாது. இந்நேரம் வந்து இவ்வளவு அரசியல் குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா இந்த அரசியல் குழப்பத்தை வந்து அம்பலப்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய சக்தி அணிகளுக்கு வந்து பூஸ்ட் ஏத்துற வகையில வந்து பல அறிக்கைகள், பேச்சுக்கள், அது சம்பந்தமான கருத்துக்கள் எல்லாம் வரணுமே. நம்ம இந்த இடத்துல கவனம் இல்லாம இருக்கக்கூடிய போக்கு வந்து சரியாது. தோழர், அதுதான் நீங்க தானே தோழர் எழுதுனீங்க வந்து இந்த பின்னவினத்துவத்துக்கு பின்னாடி போய் ஒரு 20 வருஷத்துல சொந்தமா யோசிக்கிறதுங்கிறதே இல்லாம போச்சுன்னு. ஆமா, அதனால இன்னைக்கு நம்ம வந்து ஏடிஎம்கேல ஏற்படுற ஒரு பலவீனத்தை நம்ம என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா, டிஎம்கே பக்கத்துல இருந்துட்டு ஓகே நம்ம ஜெயிக்கிறது ஈஸி அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். விஜய் வந்து ஒரு கோமாளி, அவரால் நிக்க முடியாது, அடுத்த எலெக்ஷனை தாங்க முடியாது அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்றத நம்ம வந்து பாக்குறோம். அவர் நிக்கிறாரு, விஜய் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு. கம்யூனிஸ்டுக்காரங்க நமக்கு என்ன அதை பத்தி? நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் பொருளாதார சூழ்நிலையில விஜயுடைய ரோல் என்ன, விஜயை தாங்கி நிற்கிற சக்தி வந்து யாருடையது, அவங்களுடைய நோக்கங்கள் என்ன, அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, இது எல்லாத்தையும் பேசுறதுதான் நமக்கு வந்து தேவையான விஷயம். அதை தவிர வேற எல்லாத்தையுமே பேசிட்டே இருக்காங்க. பார்ப்பனியம், நாக்பூரோட சதி, இந்த மாதிரி வந்து அந்த பின்னவீனத்துவம் நமக்கு கொடுத்த ஒரு தட்சணை அது. மீண்டும் நம்ம ஒரு தொகுப்புக்கு வர்றதுக்காக கேக்குறேன். இப்ப நம்ம அடுத்த தேர்தலை நெருங்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆண்டுன்னு சொல்றாங்க. இந்த போக்கு வந்து இப்போ திமுக ஒரு பக்கம் அவ்வளவுதான், அதனுடைய கூட்டணி கட்சிகள்ல வந்து பெரிய மாற்றம்லாம் இல்லை. உண்மையிலே அடுத்தாப்புல வந்து அதிமுக இல்லாம வர்றதுன்னு சொன்னா விஜய் இதுதான் இருக்குது. அப்படி ஒரு சூழலை வந்து இளைய சமுதாயம் யாராவது உணர்றாங்களா? அதுக்கான ஒரு அலை ஏதாவது தெரியுதா கீழே மாணவர்கள்ட்ட அல்லது வந்து வேலை போட? ஐயோ, பயங்கரமா இருக்குது தோழர். அந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் அடுத்து நம்ம ஆட்சிதான், தளபதி ஆட்சினால பேசிக்கிறானுங்க. இருக்கு எக்கச்சக்கமா, நம்ம நினைச்சே பார்க்காத அளவுக்கு வந்து கூட்டம் கூட்டமா வந்து விஜய் ஃபேன்ஸா இருக்கானுங்க. அலை இருக்குது. அதே மாதிரி தலைமை பொறுப்புக்கு வர்றது சின்ன பசங்க தான் வருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்கு சாலிடா ஒரு செக்ஷன் இருக்கு. எந்த உழைப்பும் செலுத்தாம தலைமையை கைப்பற்றுறதுங்கிற கோஷ்டி வந்து அங்க போகுது. அங்க வந்து போகும். வெள்ளையும் சொல்லையுமே கொஞ்சம் பேர் வந்து ஹோட்டலா கேட்கறானுங்க, நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க. யார் நீங்களா, உங்களுக்கு இந்த விஜய் ஃபேன்ஸ் இது மாதிரி எல்லாம் இல்லைன்னா அப்ப அங்கேயும் உழைக்கிறவன் ஒருத்தன், அனுபவிக்கிறவன் ஒருத்தனா வந்து ஒரு கோஷ்டி மாறிட்டு இருக்கு. அதனால ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஒர்க் இருக்குது. ஆனா நம்ம பாக்குற பேஸ்புக் இன்டெலெக்சுவல்ஸ் வந்து இதை வந்து பார்க்க மறுக்கிறாங்க. பேஸ்புக் இன்டெலெக்சுவல்ஸ்ல 2 பிரிவு இருக்குது. ஒண்ணு வந்து பிஜேபி கோஷ்டி, அது அப்படியே திராவிடம், பிஜேபி, இந்த தமிழ், இந்த மாதிரி அவங்க பேசி பேசி திட்டி எப்படி இருப்பாங்க.
நம்ம இவங்க எல்லாம் இடதுசாரிகள் எல்லாம் வந்து அந்த சதி நடக்குது, இந்த சதி நடக்குது, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இந்த கோமாளித்தனத்தை பார்த்தாலே தெரியுது, ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்த முடியல, நம்ம போடுற சாப்பாடுல வந்து வெஜ் நான்வெஜ் கலந்துருக்கு, இப்பெல்லாம் நம்ம அவங்க பேசி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சமூகத்துடைய கீழ் நீல வந்து நீரோட்டம் இருக்கு, அது இயங்குது. சரி, நல்லது. நாம வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்து தோழர்கிட்ட கருத்து கேட்டுக்கிறோம். என்னன்னு சொன்னா வந்து தமிழக ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு பெரிய கட்சியாக இருந்த அதிமுக பலவீனமானதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னா உலகமய பொருளாதார கொள்கை. அந்த உலகமய பொருளாதார கொள்கையில அதிமுக இங்க பலவீனப்படுத்தப்பட்ட மாதிரியே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வட மாநிலங்கள்ல பல்வேறு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் வந்து பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த கட்சியை வந்து இன்னைக்கு வந்து காணாம போயிட்டு இருக்குது. அதே நேரத்துல அதை வந்து குறைந்தபட்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு இவ்வளவு நாளும் பின்புலமா இருந்த முதலாளிகள் ஓரளவுக்கு அதை கைவிட்டுட்டு இன்னொன்னு வந்து வளர்த்து விடுறதுக்கான தயார் நிலையிலையும் போயிட்டாங்க. அந்த வகையில வந்து விஜயோட அரசியல் வருகை இருக்குது அப்படிங்கறத வந்து நாம இவ்வளவு நேரமும் வந்து கேட்டிருக்கிறோம். ஒரு கட்சின்னா தனிநபர்கள் முயற்சி அல்ல. அதை வந்து தொடங்கின விதம் வந்து நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆர் வர்றதுங்கிறது வந்து கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்குமான தனிப்பட்ட சண்டை மட்டும் இல்லை, அது அது ஒரு காரணம். ஆனா புறக்காரணம் அதுக்கு வந்து வலு சேர்த்தது அப்படிங்கிறது வந்து தமிழகத்துல உருவான 2ஆம் தலைமுறை மூலதன செக்டார். அதுல வந்து கொங்கு மண்டலம் மாதிரியான பகுதிகளில் இருந்த விவசாய பின்புலம், அதுக்கு அடுத்தாப்புல அதை ஒட்டி வளர்ந்த தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் இருந்ததுங்கிற பட்சத்துல கட்சி, அரசியல், தேர்தல் நடைமுறை இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்து வர்க்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது. இந்த விவரத்தை உள்வாங்கிக்கிட்டா நாம இத கவனிக்கிறது மட்டும் இல்லாம வந்து எப்படி கையாளுறதுங்கிறதுக்கும் ஒரு கண்ணாடியா இருக்கும், நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படிங்கிற வகையில வந்து தோழர் பேசி இருக்கிறாங்க. அது கருத்தியல் ரீதியா அப்படின்னு சொல்றதுல வந்து நாம வந்து முற்போக்கு அரசியல் பேசுறோம், சமூக மாற்றத்தை பேசுறோம். ஏற்கனவே ஒரு கட்டத்துல வந்து அந்த தேவை இருந்துச்சு, எல்லாரும் வந்து அதை பேச வேண்டியது இருந்துச்சு. அப்படிங்கிற நிலைமையெல்லாம் மாறி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதிமுக உருவாக்கத்திலேயே வந்து கருத்தியல் ரீதியா பெரிய கோட்பாடு கொள்கைகள்லாம் வச்சு எல்லாம் வந்து இங்க கட்சி வரல. அவர்கிட்ட என்ன எம்ஜிஆரை வந்து அப்படி கேலியாக்குறதுக்கு, அவரை வந்து ஒண்ணுமில்லாதவர்னு காட்டுறதுக்கு உங்க கொள்கை என்னன்னா கேட்டு அவர் அண்ணாயிசம்னு சொல்லி அண்ணாயிசத்துக்கு என்ன விளக்கம் எல்லாம் கேட்டு அதெல்லாம் வந்து நகைச்சுவையா மாறுறதெல்லாம் வேற. ஆனா கட்சி நடத்துறதுக்கு இப்படி பெரிய கொள்கை கோட்பாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து தேவைப்படுறது வேற ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து நிகழக்கூடிய இந்த உற்பத்தி முறையில ஆளும் வர்க்கத்துக்கு சேவை செய்யறதன் மூலமாக அதுல ஜனங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு சீர்திருத்தம் செய்ய முடியுமா முடியாதா, அது நெருக்கடியா இல்ல அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாங்களா, அதுதான் வந்து முக்கிய செல்வாக்கு செலுத்தும். மக்களுடைய உணர்வு மட்டம் கூட அது தமிழச்சி தோழர் சொன்னதுல அது தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் பூரா இருக்கக்கூடிய போக்குங்கிறது வந்து தனிநபர்வாதம் பெருகிட்டு வரக்கூடிய காலகட்டம். நீங்க வந்து முதலாளித்துவத்தோட வளர்ச்சி அதுவும் உலகமயமாக்கலுக்கு பின்னாடி மக்கள் மத்தியில பூராமே வந்து சுயநலம் தனிநபர் வாதத்தை வந்து வளர்த்து விட்ட பிறகு இந்த மாதிரி பொது இதுக்கெல்லாம் வந்து கருத்து ரொம்ப பலவீனம் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் என்கிற வகையில அந்த சூழலுக்கு தகுந்த தலைமைகள் தான் உருவாகும். வரலாறு தானே தேவைகளை தேவை தானே ஒன்ன உருவாக்குது என்கிற வகையில விஜய் எல்லாம் வந்து வர்றது இந்த சமூகத்தினுடைய தவிர்க்க முடியாத நிலைமை. அதெல்லாம் அவங்க கருத்து பின்புலம் இல்லாம வர்றாங்க அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து இன்றைய சூழல்ல அது பலவீனமாக தெரியல. இன்னொன்னு வந்து அவருக்கு பணம் இல்லை, அது இல்லை இது இல்லைங்கிறதெல்லாம் வந்து அப்படி பார்க்க வேண்டியது இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். தோழர் சொன்ன மாதிரி இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி வேணும் இல்ல. சண்டை போட்டு மத்தியில இருக்கக்கூடிய இதா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் தமிழ்நாடுங்கிறது வந்து இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உற்பத்தியோட இணைஞ்ச வகையில தான் இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மூலதன செக்டாருக்கு அதிக லாபம் அளிக்கக்கூடிய அல்லது இங்க நடக்கக்கூடிய தொழில தங்களுக்கான பங்கு கிடைக்கக்கூடிய வகையில சண்டை போடுறதுக்கான ஆட்கள் வேணும் இல்ல என்கிற வகையில அவங்க ஒன்ன உருவாக்கிட்டாலும் தீரணும். அவங்க அதை பார்த்துக்குவாங்க, பணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் அது தானே அது வந்து பாத்துரும். ஏன்னா
இன்னும் வந்து முழுமை பெறாத ஒரு இடம் இருக்குது. அதிமுக முற்றாக இல்லாம போய் விஜய் வர்றது அப்படிங்கிற இடம் முழுமையாகாத ஒரு இதுதான் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத தோழர் முடிஞ்ச வரைக்கும் வந்து விவரங்களோட சொல்லி இருக்கிறாப்ல. வேறொரு இடத்துக்கு தமிழ்நாடு நகர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா அதை பார்க்கணும். இன்னொன்னு வந்து எல்லாத்தையுமே வந்து பிஜேபியே வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பிஜேபியே எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இல்லைங்கிறத நாம வந்து கவனத்துல எடுத்துக்கணும். ஒரு ஆளும் வர்க்கத்தினுடைய நலன் இல்லாம இன்னைக்கு வந்து இந்தியாவுக்குள்ளார ஆளும் வர்க்க நலன் சொன்னீங்கன்னா உலக மூலதனத்தோடு இணைஞ்ச நலன் இல்லாம அதுக்கான தேவைகளை செஞ்சு கொடுக்காம பிஜேபி தன்னுடைய சொந்த அரசியலுக்காக, அது பார்ப்பனியமோ வெங்காயமோ எதுவா இருந்தாலும் அதுக்காக மட்டும் அது வேலை செஞ்சுட்டு இங்கெல்லாம் பிடிச்சு நிக்க முடியாது. இந்தியால வந்து நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா 3வது முறையா பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்குது. அது இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கெல்லாம் எவ்வளவு தூரம் சேவை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல எடுத்துக்காட்டே 3வது முறை ஆட்சிக்கு வந்ததுதான். ஏன்னா இந்த ஆட்சியை மாற்றுறதுக்காக வந்து யாருமே முதலாளிகள் தரப்புல இருந்து பெருசா வேலை செய்யல. அதாவது அதானியும் அம்பானியும் மட்டும்தான் வளர்றாங்க அப்படின்னு ஒரு இது படம் காமிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி அதானியும் அம்பானியும் மட்டும்தான் வளர்றாங்க, மீதி எல்லாரும் வந்து பாதிப்படைகிறாங்கன்னு சொன்னா டாடா மாதிரியான பாரம்பரிய முதலாளிகள்லாம் வந்து அதுக்கு எதிராக அணிசேர்க்கை நடத்தியிருக்கணும். அவங்க வேற ஒரு வேலையை செஞ்சிருக்கணும். ஒரு அரசியல் கழகத்தை வந்து உருவாக்கக்கூடிய சூழல் உருவாக்கிக்கணும். நீங்க வந்து பிஜேபி வர்றதுக்கு ஒரு அண்ணாசாரை உருவாக்க முடிகிற மாதிரி வந்து பிஜேபியை வீழ்த்துறதுக்கும் பல அண்ணாசாரைகளை உருவாக்க முடியும். அதுக்கு மூலதன செக்டார் வந்து வேலை செய்வாங்க. ஆனா அந்த அதிசயங்கள் எதுவுமே நிகழல. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு, இந்த உலகமயமாதுக்களோட இணைஞ்ச ஆளும் வர்க்கத்துக்கு பிஜேபி என்கிற மூர்க்கமான முரட்டுத்தனமான இந்த கட்சி வந்து இன்னும் அவசியப்படுதுதான் அப்படிங்கறதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய நலன்ல இருந்து மட்டுமே வந்து என்ன பண்ணாதுன்னு சொன்னா எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறது கொஞ்சம் தவறானது. அதுக்குள்ளார வர்க்கங்களுடைய பிரச்சனையும் பார்க்கணும். அதான் சரி அப்படிங்கிறத நாங்க கருதுறோம். நன்றி தொடர். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி எல்லாருக்கும்.